இப்போ இந்த 30 நாட்கள்ல அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், பிரதமர், முதலமைச்சரோ ஊழல் செய்து சிறையில் இருந்தால் அது பதவி நீக்கம் செய்யப்படும் அந்த சட்டத்தை நீங்க வரவேற்கீங்களா சார்? அதை இல்ல அந்த நாள் ரொம்ப குறைவானது. ஆனா நான் ஒன்று சொல்லுகின்றேன், 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்த பிறகும் அவரை மந்திரியாக ஆக்குகின்ற ஆட்சிக்கு எதிராக இந்த சட்டம் வருகிறது. அது திருத்தப்பட வேண்டிய சட்டம். அது கூட்டுக்குழுவுக்கு போயிருக்கிறது. அது நன்றாக விவாதிக்கப்பட்டு, ஒரு ஜனநாயக நாட்டில் போல நன்றாக விவாதிக்கப்பட்டு 30 நாள் என்பது ரொம்ப குறைவானது. எவனாவது ஒருவன் வேண்டுமென்றே வைத்து விட்டால் நல்ல மனிதனும் போய்விடுவான். ஆகவே ஏதாவது ஒரு அடிப்படை வைத்திருக்க வேண்டும். 1.5 ஆண்டுகள் ஆவண ராஜா இருந்தார், கனிமொழி இருந்தார் டெல்லி சிறைச்சாலையிலே. ஆனால் அவர்கள் காலங்காலமாக 20 ஆண்டுகளுக்கு வழக்கு நடத்துவார்கள். இதெல்லாம் போக வேண்டும். நாடு முழுமையாக ஊழலாகிவிட்டது. அந்த ஊழல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலைமை இருக்கிறது. இதை ஒழிக்கவே முடியாது என்ற அச்சம், இதற்குள் என்ன செய்வது என்று தெரியாமல் ரொம்ப குறைந்த நாட்களை பிஜேபி சொல்லுகிறதே தவிர, ஆனால் இந்த ஊழல் மந்திரிகள் வெளியேற்றப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை எல்லாருமாக கூடி சிந்திச்சு அதை செய்வது என்பது நாட்டுக்கு நல்ல மருந்து. ஓகே. ஆனால் நீங்க சொல்றது போல அந்த சட்டம் வந்தா அந்த சமய சார்பற்ற கூட்டணிகளை கூட யாருமே மிஞ்ச மாட்டாங்கன்னு தான் சார் நினைக்கிறேன். அதுல கூட யாருமே மிஞ்ச மாட்டாங்க. அப்புறம் அரசியல்வாதிகள் எல்லாருமே 30 நாள் உள்ள இருந்துட்டு பதவியை இழந்துட்டு பதவிக்கு வர முடியாம பாய்ச்சப்பட வேண்டும். அதாவது மந்திரியாக இருக்கின்றவன் ஒவ்வொருவனும் பாருங்க, ஒரு மந்திரி மலையை தவிர தன்னுடைய பகுதியில் இருக்க விலைக்கு வந்த சொத்துக்களை எல்லாம் வாங்குவது என்கின்ற நிலை இருக்கிறது. ஒவ்வொரு மந்திரியும் ஒரு 300 கோடி, 500 கோடி, 5000 கோடி, இதற்கு ஒரு முடிவு காண வேண்டும். 30 மந்திரியில் நான் யோக்கியன் என்று சொல்வதற்கு ஒரு மந்திரி இல்லை. எல்லா ஜாதியிலும் மந்திரி இருக்கிறான். அந்த ஜாதி கூட சொல்வதில்லை என்னுடைய ஜாதியில் யோக்கியன் இருக்கிறான், அவனை வைத்துக்கொள், இந்த அயோக்கியனை வெளியே தள்ளு என்று சொல்வதில்லை. ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த ஊழல் மயமாகிவிட்ட ஜனநாயக போக்கு இந்தியா முழுவதும் இருக்கிறது. இதை மாற்றுவதற்கு இப்பொழுது மோடி ஒரு ஊழல்வாதி என்று சொல்ல முடியாது. அவர் தனி மனிதர், அவருக்கு ஒரு தேவைகளும் இல்லை. ஆனால் இந்த ஊழல் ஆட்சியை மாற்றுவதற்கு இந்த 30 நாள் சட்டம் என்பது கொடுமையானது என்றாலும் கூட நிலையான சட்டத்தை யோசித்து அதை செய்ய வேண்டும். அதுபோல கவர்னர் கையில் வரம்பற்ற அதிகாரத்தை கொடுத்தால் மக்களுடைய ஆட்சியை நிறைவேற்றப்படுகின்ற சட்டங்கள் பூராவும் முடங்கி போய்விடும். ஆகவே இந்த ஆர்.என். ரவி போன்ற கவர்னர்களால் தான் சுப்ரீம் கோர்ட் இவ்வளவு பெரிய நிலையை எடுக்க வேண்டியது வந்தது. ஆகவே கவர்னர்களின் கால வரம்பு, அவர்களுடைய மரியாதையை நாம் குறைக்க வேண்டாம், கால வரம்பை உண்டாக்க வேண்டும். அதெல்லாம் மாற்றங்கள் வர வேண்டும். மீறது ஆளுநர்கள் தான் மீறது. அதுவும் குறிப்பிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள்ல மட்டும்தான் ஆளுநர்கள் மீறாங்க. இல்ல அதுதான் அது பண்ண முடியாதபடி ஒரு பொது சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். சுப்ரீம் கோர்ட்டினுடைய யோசனையில் பாராளுமன்றம் அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். கவர்னர்கள் காலவரம்பு இல்லாமல் மக்களாட்சியில் நடைபெறுகின்ற சட்டங்களை எல்லாம் நிறுத்தி வைப்பது என்பது பொருத்தமற்றது. ஆர்.என். ரவி தான் இந்த தீமைக்கு மூல வித்து. ஆகவே சுப்ரீம் கோர்ட் இதற்குள்ளே நுழைந்திருக்கிறது. இன்றைக்கும் நான் ஸ்டாலின் ஆட்சி என்பது மோசமான ஆட்சி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், ஸ்டாலின் ஆட்சியை குறிவைத்ததல்ல மக்களுடைய ஆட்சி. ஆகவே ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு சட்டத்தை செய்யுமானால் அதை இவ்வளவு காலத்திற்குள் கையெழுத்திட வேண்டும் என்று கவர்னர்களுக்கு வரம்பு விதிக்கப்பட வேண்டும். அது அன்றைய காலத்தில் மேலேயும் கீழேயும் ஒரே கட்சி ஆண்டது. அதனாலே கவர்னர்களுக்கும் ஆட்சியினருக்கும் உராய்வு வரவில்லை. இப்பொழுது மேலே ஒரு ஆட்சி, கீழே ஒரு ஆட்சி என்கின்ற காரணத்தால் இந்த உராய்வு வருகிறது. ஆகவே புதிய சட்டம் தேவைப்படுகிறது. எத்தனையோவற்றுக்கு புதிய சட்டங்கள் தேவைப்படுகின்றன. எல்லா காலத்திற்குமான அரசியல் சாசனம் ஒன்றும் நமக்கு உருவாக்கப்படவில்லை. ஓகே சார், நிறைவா ஒரு கேள்வி சார். இப்போ மீண்டும் இந்த விஜய் எம்ஜிஆர் ஆவாரா என்ற அந்த கருத்து மைய புள்ளிகளுக்குள்ள நீங்கள் கூறிய அத்தனை அநீதிகளுக்கும் எதிராக சிங்களா தான் வரும், எல்லா போராட்டங்கள், எல்லா ஊழல்களுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் குரல் கொடுக்க மாட்டேன், தொட்டா அந்த பிரச்சனையை நான் விடமாட்டேன் என்று ஒரு முன்னுதாரணமாக கூட்டணி வாக்கு சதவீதம் இவைகளுக்கெல்லாம் மாறாக விஜய் வாராருங்கிறார். நீங்களே எம்ஜிஆர் ஊழலை எதிர்த்து தான் வந்தாருன்னு சொன்னீங்க. அதே தான் விஜய் வாராரு. ஆனா இவர் ஏன் எம்ஜிஆர் ஆக முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க சார்? அது எம்ஜிஆர் வரும்போதும் இதே மாதிரி தான் சொன்னாங்க. அப்ப இருந்த தலைவர்கள் காமராஜர், கருணாநிதி உள்ளிட்ட பெரிய தலைவர்கள் வர முடியாதுன்னு தான் சொன்னீங்க. இப்பவும் விஜய்க்கு அதே ஒரு திட்டத்தை எடுத்து வர முடியாது. இல்ல, வர முடியும் என்றால் அதற்கான காரியங்களை செய்ய வேண்டும். நான் அதற்கு தான் சொன்னேன், எந்த ஒரு போராட்டத்திலும் இறங்குவதில்லை, அந்த போராட்டத்தில் எந்த ஒரு காரியத்தை நிலைப்படுத்துவதில்லை, வரிசையாக பேசி தீர்மானங்கள் போட்டுக்கொள்வதன் மூலமாக மக்களிடம் போய் சேர முடியாது, ரசிகர்களிடம் தான் போய் சேரலாம். ஆகவே எம்ஜிஆர் அதற்கெல்லாம் கடுமையாக போராடித்தான் அந்த ஆட்சியை பெற்றார்.
அது போன்ற ஒரு நிலைமை இவருக்கு வர வேண்டும். வீட்டிலே இருந்து கொண்டு என்டிஆர் ஒரே வருஷத்துல பிறந்தார். என்டி ராமராவ் ஒரே வருஷத்துல ஆட்சியை பிடிச்சாரு சார் ஆந்திராவில். அது மாதிரி ஒரு ஏன் பிடிக்க மாட்டாரு? ஆமா ஆமா, ஒரு தரம் அவர் கொள்கையை வைத்தார், தெலுங்கனின் மானம் என்று சொல்லி. அது பிரதம மந்திரி அதை அசிங்கப்படுத்திய போது அதை எதிர்த்து மக்களை திரட்டி ஆட்சிக்கு வந்து விட்டார். பிறகு அது போய்விட்டது. ஆனால் எம்ஜிஆர் மட்டும் ஆட்சி போகாமலே கடைசி வரையிலும் காப்பாற்றிக் கொள்ள முடிந்ததற்கு காரணம் அவருக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் சேர்க்க வேண்டும் என்கின்ற கட்டத்தில் அவர் இல்லை, கொடுத்து பழக்கப்பட்டவர் அவர். ஆகவே எம்ஜிஆர் என்பது தனி பினாமினன். நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களிலேயே உயர் கல்விக்கும் சத்துணவுக்கும் முன்னின்றவர் அவர். அது ஒரு பெரிய காரியம். இன்றைக்கு தமிழ்நாடு அடைந்திருக்கிற வளர்ச்சிக்கு வித்திட்டவர் எம்ஜிஆர் தான். அவ்வளவு பெரிய காரியங்களை எல்லாம் அவர் பலவற்றை தைரியமாக செய்ய போனார். திருச்சியை தலைநகரமாக்குவோம் என்று சொன்னார். எல்லாம் சென்னையிலே ஒரு பக்கமாக குவிந்து கிடப்பதை விட பரவலாக அதையெல்லாம் எதிர்த்து எந்த நல்ல காரியத்தையும் அவரை செய்ய விடாமல் செய்தார்கள். ஆகவே அது இருக்கட்டும், எம்ஜிஆராக விஜய் ஆவது என்பது நினைத்தே பார்க்க முடியாதது. அவர் எந்த ஒன்றுக்காவது போராடி மக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தி முதலிலே தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு சொல்ல வேண்டும், மிகவும் யோக்கியமான ஆட்சியை கொடுப்பதற்காகத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். ஆகவே உங்களுக்கு வேறு கருத்து இருந்தால் இந்த கட்சிக்கு வர வேண்டாம் என்று தைரியமாக 10 தடவை சொல்ல வேண்டும். அப்புறம் தன்னுடைய கட்சியிலேயே ஒரு வேட்பாளராக இருப்பதற்கு 2 கோடி ரூபாய் கட்சியிலே டிபாசிட் செய்ய வேண்டும் என்கின்ற நிலையெல்லாம் ஊழலுக்கு தான் வழிவகுக்கும். அப்புறம் 2 கோடி ரூபாய் டிபாசிட் செய்தால் திருப்பி கொடுப்பார்கள். ஆனால் அந்த 2 கோடி ரூபாயை டிபாசிட் செய்வதற்கு வசதி உள்ளவன் தான் அரசியலுக்கு வர முடியும் என்கின்ற நிலை நல்ல நிலை இல்லை. ஆகவே எல்லாவற்றையும் ஆழ்ந்து யோசித்து இந்த சினிமா வசனம் எழுதுகின்றவனிடம் பேச்சை எழுதி வாங்கி ப்ரோ அங்கிள் என்ற பேச்சையெல்லாம் விட்டுவிட்டு நல்ல அழுத்தமான கொள்கைகள் சார்ந்து புதிய சிந்தனைகளை வைத்து இந்த ஏழை மக்கள் 20% இருக்கின்றவர்களுக்கு என்ன செய்வது, இந்த இலவசங்கள் ஏன் தொலைய மறுக்கின்றன என்றால் வறுமை தொலைய மறுக்கிறது, ஆகவே இலவசங்கள் தொலைய மறுக்கின்றன என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு எல்லாவற்றையும் வகுக்க வேண்டும்.